ஃபிளிப் ஃப்ளாப் இது ஒரு மிக இலகுவான பாடம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஃபிளிப் ஃப்ளாப் ஏன் இதில் பார்க்குறோம்னு சொன்னால் முதல்ல நாங்கள் பார்த்துருப்போம் கேட்ஸ் பார்த்துருப்போம். கேட்ஸில் நாங்கள் பார்த்த கணக்கெல்லாம் முழுக்க சேர்மான தர்க்க சுற்றுக்குள்ளே வரும். சேர்மான தர்க்க சுற்றுக்குள்ளே வரும். நாங்கள் பார்த்ததா சாதாரணமாக உள்ளோடு கிடைத்து வெளியீடு எடுக்கிறது. இதில் இப்படியான கேட்ஸ் எல்லாம் வந்து சேர்மானத்தில் இருக்கும். அதாவது உள்ளோடு கிடைக்கப்பட்டு இந்தியாவில் வெளியீடு வருகிறோம். இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எதுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் தொடரியல் தர்க்க சுற்றுக்குள்ளே வருது இந்த ஃபிளிப் ஃப்ளாப். அதாவது இதில் இன்புட் கிடைக்கப்பெற்று இதில் அவுட்புட் எடுத்தால் இந்த அவுட்புட் திரும்பி வந்து இங்கே இன்புட்டாக போகுது. இதுதான் இந்த தொடரியல் தொடர்ந்து நடைபெறுது. உதாரணமாக பார்த்தா 5ஓட 2 கூட்டினா 7. இப்போ கடையில் காசு கூட்டிக் கொண்டிருக்கீங்க ++ போட்டு கூட்டிக் கொண்டிருப்போம். என்ன 5 இப்போ 5 இருந்துச்சுன்னா +2 7. அப்புறம் இந்த 7ஓட இன்னொரு 3 கூட்டுவோம். அப்புறம் இந்த 10 இந்த 10ஓட திருப்பி ஒரு 5 கூட்டுவோம். அப்படியே ++ போட்டு கொண்டு போவோம் கூட்டைக்கு. இப்போ இதில் வரைக்கும் அந்த ப்ளஸ் போடைக்கு ஒவ்வொரு வேல்யூம் வரைக்கும் இப்போ முதல் இந்த 7 இந்த 7ஓட 3 கொட்டக்கூடாது. இந்த 7 ஞாபகத்தில் வச்சுருக்கணும், மெமரியில் வச்சுருக்கணும். இந்த 10 மெமரியில் வச்சுருக்கணும். இப்படி இந்த கூட்டி கூட்டி வர்ற பெருமதி டோட்டல் பெருமதி ப்ளஸ் போட முதல் வர அவ்வளோத்தையும் என்ன சொன்னால் மெமரியில் வைத்திருக்க வேண்டும். அதான் இந்த தொடர்ந்து இயங்கிக்க. அப்போ இங்கே ஒரு மெமரி ஒன்று தேவை. இதை சொல்கிறது மெமரி என்று சொல்கிறது. ரைட், இதை சொல்கிறது மெமரி என்று சொல்கிறது. ரைட், இந்த இடத்துல இருக்கிறது மெமரி. ரைட், இது மெமரி. இதான் அந்த தொடரியல் சுற்று, சரிதான சர்க்கியூட். அப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணப்பட்டு வச்சிருக்கு. இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி அப்புறம் இங்கே இன்புட்டு கொடுக்கும், அப்புறம் அவுட்புட் எடுக்கும், அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி இன்புட் அப்படியே இந்த இது ஒரு ரொட்டேஷனில் போய்கொண்டிருக்க போகுது. இதுதான் தொடரியல் தர்க்க சுற்று. இந்த தொடரியல் தர்க்க சுற்றுலாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குது. இதில் நாங்கள் முதலாக பார்க்குறது வந்து நேன்டுக்குரியது. நேன் கேட் சாதாரணமாக எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு அண்ட் கேட் இருக்கும், அது ஒரு நோட் கேட் போட்டுப்பட்டிருக்கும். இதை நேன் கேட்னு சொல்லுவோம். ஏபின்னு சொன்னால் A.B முழுவதின் பார். இப்போ இதுக்கு நாங்கள் இடைவெளி பெறும்போது ரைட் இப்படி தான் இதில் படம் காணப்படும். இது நேன் கேட்டுக்குரிய படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஆர்ன்னு இருக்குது. நாங்கள் இதில் பயன்படுத்த போகிறது SR Q பார். இந்த 4 தான் பயன்படுத்த போகிறோம். இது உள்ளீட்டுக்கு இந்த S மாறும், அவுட்புட்டுக்கு இந்த Q பாரும் பயன்படுத்துவோம். இதில் வந்து நாங்கள் SR எப்படியும் போட்டுக்கொள்ளலாம். மேலகளில் போட்டுக்கொள்ளலாம், அல்லது எஸ்ஸுக்கு நேராக Q போடலாம், இல்லை QR போடலாம். அப்படி நாங்கள் ஒரு கண்டிஷன் இல்லை. அதுவும் இந்த நேன் கேட்டுக்கு மட்டும் கண்டிஷன் இல்லை. எஸ்ஸுக்கு நேராக Qவும் போடலாம், Q பாரும் போடலாம். சரிதானே, மேலே கீழே மாறி மாறி எதுவும் போட்டுக்கொள்ளலாம். ரைட், இப்போ முதலாவது வந்து நாங்கள் உண்மை அட்டவணையை பார்க்க போகிறோம் இந்த இதுக்கு. அப்போ எஸ் 2 உள்ளீடு இருக்குது, அப்புறம் இங்கே Q இருக்குது, Q பார் இருக்குது, அடுத்தது ஸ்டேட். ரைட், இப்போ இதில் வந்து 2 உள்ளீடுன்னு சொன்னால் 2 2, அப்போ 4 0 1 0 1. இப்போ நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். எஸ்ஸுக்கு 0 இருக்கும்போது Qவை பார்ப்போம். முதலாவது நாங்கள் எடுத்துக்கோங்க எஸ்ஸுக்கு 0. இந்த இடத்துல இந்த இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எஸ்ஸுக்கு 0 இந்த இதை கவனிக்க தேவையில்லை. அதாவது இந்த இடத்த கவனிக்க தேவையில்லை நாங்கள். அதாவது எஸ்ஸுக்கு வர 2வது, அதாவது முதலாவது நேன் கேட்டில் இருக்க 2வது இன்புட்டாக இந்த இடத்து பிரதேசத்தை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா கவனிக்க தேவையில்லை. இந்த பிரதேசத்தை வந்து கவனிக்க தேவையில்லை. முதல் நாங்கள் கவனிக்க போகிறோம் இந்த பிரதேசத்தை மட்டும். இங்கேருந்து தான் இந்த உள்ளீடு கொடுக்க போகிறோம். அதாவது சரிதானே, நேன் கேட்டில் முதலாவது உள்ளீடு ஒரு சைட்டுக்கு கொடுக்க போகிறோம். சரிதானே, மற்ற உள்ளீடு இன்னும் கொடுக்க வழிக்கு இடையில. அப்போ இதில் முதலாவது உள்ளீடுக்கு 0 போடுறோம், இந்த 0 போட போகிறோம். ரைட், இப்போ நாங்கள் இந்த 0 போட்டோம்னு சொன்னால் இந்த 0 எதிர்மறை என்னென்று பார்க்கணும், 1. சரி, அப்போ Qவுக்கு வந்து 1.
இந்த ஒன்று இங்கே உள்ளீடு செய்யப்படும். அப்போ ஏற்கனவே இங்கே ஆறுக்கு என்ன இருக்கும்? 0 இருக்கும். 0. அப்போ இது பிரிக்கப்பட்ட 0, 0 எதிர்மறை விட 1. இப்போ QR வந்து 1ஆக இருக்குது. இப்போ QR 1ன்னு சொன்னால் இந்த 1 தான் இப்போ இங்கே உள்ளீடாக போக போகுது. இங்கே உள்ளீடாக போகும்போது ஏற்கனவே எஸ்ஸுக்கு 0 இருக்குது. அப்போ 0 எதிர்மறை 1. ஆகவே Q வந்து 1. இந்த விட சரி திருப்பி வந்துட்டு ரைட். அதே போல் நாங்கள் இந்த இதற்கு செய்ய போகிறோம். அப்போ எஸ்ஸுக்கு 0 போட்டோம். அப்போ திருப்பி அடுத்ததான் வந்து நாங்கள் எஸ்ஸுக்கு வந்து 0 போடுறோம். எஸ்ஸுக்கு 0 போட்டால் 0 எதிர்மறை 1 இங்கே உள்ளீடு செய்யப்படும். ஆருக்கு வந்து 1 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 1 எதிர்மறை 0. அப்போ QR வந்து என்னன்னு சொன்னால் 0 இங்கே 1 கொடுத்துருக்குறோம். இந்த 0 இங்கே வந்தால் இங்கே 0 பெருக்கப்பட்டால் 0 எதிர்மறை 1. அப்போ இது சரி. அதே போல் இங்கேயும் பார்க்க போகிறோம். எஸ்ஸுக்கு திருப்பி எடுத்தா போடுற வேல்யூ வந்து 1. எஸ்ஸுக்கு 1 கொடுத்தா இதில் எதிர்மறை 0 இங்கே 0 வரும். ஆறுக்கும் இது இடத்துல 0 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 0 0 எதிர்மறை இங்கே 1. அப்போ QR வந்து 1, Q வந்து 0. அடுத்து வந்து 1 உள்ளீடு செய்யப்பட்டிருக்கு. எஸ்ஸுக்கு 1 எதிர்மறை 0. அப்போ 0 இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 0. சரி. இப்போ ஆருக்கு என்ன வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல 1. அப்போது 0 எதிர்மறை 1. அப்போ QR வந்து 1, Q வந்து 0. இப்போ இந்த 1 இங்கே உள்ளீடு செய்யப்படுது. அப்போ இங்கே உள்ளீடு செய்யப்படுது. ஏற்கனவே இந்த இதை எழுத வந்தாச்சு மஞ்சள். இந்த 1 இங்கேயும் இதே 1 தான். ரைட். அப்போ இங்கே 0 1 இந்த 1 பெருக்கப்பட்ட 1 எதிர்மறை இங்கே 0. அப்போ சரி. இதுதான் உண்மை அட்டவணை இந்த NAND கேட்டுக்குரிய ஃப்ளிப்-ஃப்ளாப்பில். இப்போ ஸ்டேட் பார்க்கணும் என்ன நடந்திருக்காண்டு. அதுக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் நாங்கள் Q சமன் 1ஆக இருந்தால் அதை சொல்கிறது செட்டுன்னு சொல்லுவோம். Q's வந்து ஒரு பெருமதி வந்து 0ஆக இருந்தால் அதை சொல்லுவோம் ரீசெட்டுன்னு சொல்லுவோம். 0 இருந்தால். இப்போ இதில் வந்து பார்த்தா Q 1 இருக்குது. அப்போ QR கட்டாயம் இந்த இடத்துல 0 இருக்கும். இந்த இடத்துல உண்மையாக வந்து என்ன இருக்கணும்? இதில் எதிர்மறை தான் இங்கே இருக்கணும். அப்போ இது 1ன்னு சொன்னால் இந்த இடத்துல எதிர்மறை இருக்கணும் QRன்னு சொன்னால். அப்போ இது வந்து என்ன பொருத்தம் இல்லாத செயற்பாடு. அப்போ இதை சொல்கிறேன் இன்வெலிட்ன்னு சொல்கிறது. பொருத்தம் சரிதானே. என்ன சொன்னால் கட்டாயம் Q இருந்தால் 1 இருந்தால் 0 இருந்தால் 1 எதிர்மறையாக இருக்கும். ஏன் Q பார் ரைட். இப்போ இன்வெலிட். இரண்டாவது பார்த்தா Qவுக்கு வந்து இங்கே 1 கொடுத்துருக்கும். சரி ஒன்று பார்ப்போம். இதில் எதிர்மறையாகவும் சரி. அப்போ Qட பிரமாணம் 1. அப்போ இதை சொல்கிறது வந்து செட்டுன்னு சொல்கிறது. செட்டுன்ற நிலை. இப்போ இதில் எதிர்மறை தான் இங்கே இருக்குது. ஓகே சரி. அப்போ இதில் வந்து Qவுக்கு பெருமை வழங்கப்பட்ட 0. அப்போ இதை சொல்கிறது ரீசெட்டுன்னு சொல்கிறது. இப்போ இதேக்கு எதிர்மறை ஓகே ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இதை சொல்கிறது நாட் சேஞ்சுன்னு சொல்கிறது. மாற்றம் எதுவும் இல்லை. ரைட். இதுதான் வந்து NAND கேட்டுக்குரிய ஃப்ளிப்-ஃப்ளாப். ரைட். இப்போ நாங்கள் எப்பயும் வந்து இந்த NAND கேட்டில் வந்து உள்ளீடு செய்யும் போது முதலாவதாக ஒரு உள்ளீடைத்தான் செய்யணும். எஸ்ஸுக்கு மட்டும் செய்யணும். பெருமை எடுத்து போட்டு திருப்பி வரும்போது சுற்றுப்பூரணமாய் சகல விடையும் அட்டவணையும் சரியாக காணப்படும். இவ்வளவு தான் இந்த NAND கேட்டில் உள்ள ஃப்ளிப்-ஃப்ளாப். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. எஸ்எம்ஆருக்கும் என்ன மாதிரியும் கியூபாரும் போடலாம். ஆனால் இரண்டாவது NOR கேட்டில் கொஞ்சம் இருக்கா கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் காணப்படுகின்றன. இப்போ அடுத்ததாக வந்து பார்க்க இருப்பது NOR கேட். அப்போ இதுலேயும் பயன்படுத்த போகிறோம் ஆர்எம் எஸ்ஸும் கியூ பாரும் பயன்படுத்த போகிறோம்.
நோர் கேட் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏபி ஏ சக பி முழுவதின் பார் ரைட். இதுதான் நோர் கேட்டுக்குரியது. இப்போ நாங்கள் இதுக்கு பார்க்க இது நோர், அதாவது இது என்ன சொல்கிறது, சேர்மான தற்கச்சுட்டு இப்படி இருக்குது. இது தொடர்ந்து நடக்க போகுது, அது தொடரியெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நான் இது வந்து ஒரு நோர் கேட். இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கட்டாயமாக ஆர் போடுற இடத்துல தான் கியூ இருக்க வேண்டும். ஆருக்கு நேராக தான் கியூ இருக்க வேண்டும். இதுதான் இந்த நோர் கேட்டில் இருக்க வேண்டிய ஒரு நோட் பாயிண்ட் வந்து என்னென்னு சொன்னால், ஆர் இருக்கிற இடத்துல கியூ இருக்கணும். இப்போ இங்கே ஆர் போடுவோமா இருந்தால், மேல் ஆர் போடுவோமா இருந்தால் இங்கே கியூ வரும், கீழே ஆர் போட்டு வந்து கீழே கியூ வரும். மேலே ஆர் போட்டால் இங்கே எஸ் கியூ பார் வரும். ஆருக்கு எஸ்ஸுக்கு கியூஆர் மேலே போட்டால் கீழே ஆர் ரெண்டு போட்டு கியூஆர் போடுறோம். சரிதானே? இதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ ஆருக்கு நேராக கியூ இருக்கணும். அப்போ இங்கே ஆர் எழுதினா இங்கே எஸ். அப்போ இங்கே கட்டாயம் எழுத போகிறது வந்து கியூ பார் எழுத இல்லாது. என்ன எழுதலாம்னு சொன்னால் கியூ தான் எழுதணும். சரிதானே? இதுதான் கண்டிஷன். இது மட்டும் முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான இந்த இது இல்லாட்டியே இந்த நோர் கேட்டுக்குரிய செயற்பாடு பிழைக்கு. இப்போ ஆருக்கு நேராக கியூ இருக்கணும். இதுதான் இதில் வந்து கட்டாயமான விஷயம். ரைட். இப்போ நாங்கள் முதலாக பார்க்க போகிறோம். உண்மை அட்டவணை போட போகிறோம். இதே இதுதான். சரிதானே? எஸ் ஆர் ஆர்எஸ் என்ன போடலாம், எஸ்ஆர்னு போடலாம். இந்த கியூ பார் ஸ்டேட். இப்போ இதில் எஸ்ஸுக்கு 0 0 1 1 0 1 0 1. இப்போ முதலாவதாக நாங்கள் வந்து பார்த்தா ஆருக்கு 0 போட்டால், இப்போ முதலாவது தான் என்ன தொடங்க போகிறோம். முதலாவது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதலாவது உள்ளிட மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஆருக்கு இங்கே 0 கொடுக்கப்பட்டால், ஆருக்கு 0 கொடுக்கிற அதில் எதிர்மறை இங்கே என்னவா இருக்கும், 1. சரிதானே? ஆருக்கு 0 கொடுக்கப்பட்டால் இதில் எதிர்மறை வேறு ஒன்றும் பார்க்க தேவையில்லை, 1. இந்த 1 இங்கே உள்ளீடு செய்யப்படும். எஸ்என்க்கு 0 காணப்படும். அப்போ 1 0 1, 1 எதிர்மறை 0. ஆகவே கியூ பார் வந்து என்ன 0 இருக்க போகுது. கியூ வந்து இங்கே ஏற்கனவே 1 இருக்க போகுது. இந்த 0 இங்கே போனால் இங்கே 0 0 0 0 போட்டுப்பட்ட அதில் எதிர்மறை 1. ஆகவே கியூ சரி. இதே போல் அடுத்ததாக பார்க்க போகிறோம். யாருக்குன்னு சொன்னால் ஆருக்கு 1 போடும். இங்கே 1 போட்டால் இங்கே 0, இங்கே போட்டால் 0. எஸ்ஸுக்கு வழங்கப்பட்ட பெறுமதி அதில் 0 தானே, 0. அடுத்தது பார்த்தா இது 2 போட்டுப்பட்டால் 0 0 எதிர்மறை 1. அப்போ கியூ பார் 1. கியூவுக்கு நாங்கள் 0 போட்டிருக்கோம். சரி, அந்த கியூ சரி ஒன்று பார்ப்போம். இங்கே 1 திருப்பி இந்த இங்கே வரும். 1 1 1 1 எதிர்மறை 0. ஆகியவை சரி, கியூ சரி. ரைட். அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஆருக்கு 0 போட போகிறோம். ஆருக்கு 0 பிரதியிட்டால் இதில் எதிர்மறை 0 எதிர்மறை 1 இங்கே உள்ளீடு செய்யப்படும். எஸ்ஸுக்கு வழங்கப்பட்ட பெறுமதி வந்து 1 1 1 1 1 எதிர்மறை 0. அப்போ கியூ பார் 0, கியூ வந்து 1. இந்த 0 இங்கே போகும். 0 0 0 கூட்டுப்பட்டா 0 0 கூட்டுப்பட்டா 0. அந்த 0 எதிர்மறை 1. ஆகவே சரி. ரைட். அடுத்ததாக போகிறோம் 1 1 போடுவோம். ஆருக்கு 1. அப்போ 1 எதிர்மறை எப்பயும் 0. இந்த 0 இங்கே வரும். ஏற்கனவே எஸ்ஸுக்கு 1 1 0 கூட்டப்பட்டால் 1 1 எதிர்மறை 0. அப்போ கியூ பார் 0. இங்கே நாங்கள் கியூவுக்கு நாங்கள் 0 பெறுமதி, அது சரி ஒன்று பார்த்துக்கொள்வோம்.
இந்த பூஜ்ஜியம் இங்கே போகும். அப்போ ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று, ஒன்றுடைய எதிர்மறை பூஜ்ஜியம். ஆகவே கியூவும் சரி. ரைட். இதில் கவனிக்க வேண்டியது இந்த ஆறுக்கு கியூ வண்ட இதுதான் வரும். ஆறுண்ட இன்புட்டுக்கு நேரே இருக்கிற வெளியீடு வந்து கியூவாக இருக்க வேண்டும். இதுதான் இதில் இருக்க வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் வந்து ஸ்டேட் பார்ப்போம். இதில் பார்த்தா எதிராக இருக்கா? ஓகே, இது ஓகே, இதுலேயும் எதிராக இருக்கு. ஓகே, ஆனால் இங்கே இல்லை, என்ன ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதை சொல்கிறது அதே மாதிரி இன்வேலிட்ன்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து பார்ப்போம். கியூ சமன் ஒன்றாக இருந்தால், கியூ சமன் ஒன்றாக இருந்தால் அப்போ இந்த நிலையை சொல்கிறது என்னென்னு சொன்னால் செட். இது கியூ சமன் பூஜ்ஜியமாக இருந்தால் ரீசெட். இது எதிர்மறையாக இருக்கணும், ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மட்டும் தவிர மிச்சம் எல்லாம் பார்த்துட்டோம் எதிர்மறை. ஓகே, ஏன்டா கியூ கியூஆர் அதே மாதிரி. அடுத்தது வந்து கியூவுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்துட்டாங்க, இது செட் என்ற இதுக்குரியது. அப்போ நாட் சேஞ்ச் போடுவோம், நாட் சேஞ்ச். ரைட். அடுத்து இதில் அதாவது ரீசெட் நிலை வந்து முதல்தரம், அதாவது முதல்தரம் பெற செட்டோ ரீசெட்டோ வரும். அதுக்கு பிறகு வந்தால் அது இது வந்தால் அதை நாங்கள் சொல்கிறது நாட் சேஞ்ச் என்று சொல்லுவோம். இதுதான் நோர் கேட்டுக்குரிய ஃபிளிப் ஃப்ளாப். இன்றைக்கு வந்து நேண்ட் கேட், நோர் கேட் ரெண்டுக்குரிய கால்குலேஷனும் பார்த்தாச்சு. இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஆருக்கு நேராக கியூ இருக்கணும். ரைட். அது கியூ கேஸ் வேறு நார்மலாக இருக்குது இந்த இப்போ. ஆனால் நோர் கேட்டில் மட்டும் மாறி இருக்கலாம். அதே நேரம் முதல் தர நாங்கள் உள்ளீடு மட்டும்தான் உள்ளீடு செய்வோம். அதில் எதிர்மறையை பார்ப்போம். அப்புறம் அப்படியே வந்து திருப்பி அடுத்த உள்ளீடு போக பார்ப்போம். அதே நேரம் இதில் வந்து ஒரே மாதிரி கிடைக்கப்பெறக்கூடாது. கிடைக்கப்பெற்றால் அது இன்வெலிட். ஏன்னு சொன்னால் 0 பார் கியூ கியூ டேஷ். ஆகவே 0 சொன்னால் ஒன்று இருந்தால் 0 இருக்கணும், எதிர்மறையாக தான் இருக்கணும். இதில் ஒப்போசிட்டாக இல்லாதால இன்வெலிட்னு சொல்லுவோம். அடுத்து இதில் எல்லாம் சரியாக இருக்குது. ஏன்னா அதில் கியூவுக்கு ஒன்று இருக்கிற இடத்துல செட்டு, கியூவுக்கு 0 இருக்கிற இடத்துல ரீசெட்டு போடுவோம். அதே பொறுமை திருப்பி அது வருமா இருந்தால் அதை நோட் சேஞ்ச் என்று சொல்லுவோம். இது இவ்வளவு தான் நோர் கேட் நேண்ட் கேட்டுக்குரிய ஃபிளிப் ஃப்ளாப்.